ஹலோ கைஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சினிமரிக் 840D SL இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சினிமரிக் நான் என்னென்ன ஓஷன்ஸ் இருக்குது சீமென்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதில் நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 840D SL, ஓகேங்களா. ஸோ 840 SL அந்த ஓபி பேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து டிஸ்பிளே, HMI டிஸ்பிளே. அதில் யூஸ் பண்ணுற கீபேட்ஸ் ப்ளஸ் இந்த பட்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ மிஷினை ஆன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். எமர்ஜென்சி கொடுத்துருப்பாங்க. இங்கே அலாரம் வரும். எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ண சொல்லி சம்திங் ஏதோ எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆகிட்டு மேபி நீங்கள் ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மிஷின் ஹோம் பொசிஷன் வரலாம். அந்த மாதிரி மேபி ஒரு சில மேனுஃபேக்சர்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோ மோடில் போட்டு நீங்கள் ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ஹோம் பொசிஷனுக்கு போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹோம் பொசிஷன் வந்தோடனே நீங்கள் சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மிஷின் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும். ஒரு நீங்கள் எந்த ஒரு சீமென்ஸ் மெஷின் சிஎன்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி பேசிக்காக இருக்கும். மேபி இந்த வேர்ஷன்ஸ் மாறலாம். 840D SL, 828, 808 அதெல்லாம் என்னென்னா அதோட கெப்பாசிட்டியை வந்து மீன் பண்ணுது. நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ், நம்பர் ஆஃப் ஆக்சஸ், உங்களால் அது கூட எவ்வளோ ஆக்சஸ் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் மீன் பண்ணும். பட் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சினிமரிக் ஆப்ரேட் இதை யூஸ் பண்ணி, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் சீமென்ஸுக்கு வந்து அந்த HMI வந்து டெவலப் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த சினிமரிக் ஆப்ரேட்னு சொல்லிட்டு இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஒரு விர்ச்சுவலாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துக்கலாம் லேப்டாப்லேயே. லேப்டாப் ஆர் சிஸ்டம் எது வேணாலும். அப்புறம் இப்போ வந்து மெஷின் கொடுத்தீங்க அப்படின்னா இதான் ஹோம் பேஜ். நீங்கள் மெஷின் ஆன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரோக்ராம் மேனேஜர் போனீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மேனேஜரில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், பார்ட் ப்ரோக்ராம்ஸ், சப் ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே சம்திங் இங்கே பாருங்கள் ஏதோ கோர்ஸ் இருக்குது. ஜிபி அண்ட் N20, N30 இந்த மாதிரி இருக்குது. எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம்குள்ளேயும் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே வந்து ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது. ட்ரில்லிங், அப்புறம் டர்னிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். ப்ளஸ் அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரைட் சைடில் வருது. ஓகே. ஸோ சிமுலேஷன் வந்துருக்கு. ஸோ சிமுலேஷன்னா என்னென்னா நீங்கள் சிமுலேஷனே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிமுலேஷனே வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சிஎன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஆக்சிஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சிமுலேஷன் நான் கொடுத்ததும் சம்திங் ஏதோ இதில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இங்கே பாருங்கள் N40 சொல்லிட்டு ஸ்டாக் ரிமூவல், T சொல்லிட்டு ரஃபிங், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இங்கே நடந்திருக்கு. ரேபிட் ட்ராவல்ஸ், அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஃபீட் ரேட் எவ்வளோ போகுது, எக்ஸ் ஆக்சிஸோட பொசிஷன் எவ்வளோ, இசட் ஆக்சிஸோட எவ்வளோ பொசிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாமே இங்கே வருது. இங்கே வந்து த்ரெட்டிங் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி, இது வந்து சைட் வியூ, 3D வியூ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்சியில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசியில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சம்திங் என்சிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ சப்போஸ் இந்த பேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் மெஷின் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடும். அதான் ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள் அந்த ப்ரோக்ராம்ஸ் பார்த்தது ப்ரோக்ராம் மேனேஜரில் எல்லாமே காமிக்கும். ப்ரோக்ராம்னா கரண்ட்டாக என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஆஃப்செட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப்செட்னா எவ்வளோ நீங்கள் கட் எடுக்க போகிறீங்க, சம்திங் ஏதோ பண்ண போகிறீங்கன்னா ஆஃப்செட் தான் நீங்கள் ஆஃப்செட் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப்செட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டூல் மெஷர், மேகசின் செலெக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் மேகசின், ஒர்க் ஆஃப்செட், யூசர் வேரியபிள். இது வந்து லேத் பேஸ் பண்ண ஒரு 840D SL. ஸோ அதனால் இந்த மாதிரி வருது. டூல் மெஷர், மேகசின் இந்த மாதிரி. நார்மலாக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் மெஷினா அதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ செட்டிங் டேட்டா போனீங்கன்னா இதில் சம்திங் இருக்கும். ஒரு ஆக்சஸுக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் மினிமம் இருக்கணும், ஒர்க்கிங் ஏரியா லிமிடேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. அப்புறம் ஸ்பிண்டில் டேட்டா, ஸ்பிண்டில் செக் டேட்டா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 840D SL வந்து ஒரு லேத் பேஸ் பண்ண ஒரு 840D SL யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆர்ன்றது யூசர் வேரியபிள். ஓகேங்களா. இது நான் லேட்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேரியபிள். இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது டூல் வியர் அண்ட் டூல் லிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் மிஷினில் ஏதாச்சும் ஒரு அலாரம் வருது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த அலாரம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அலாரம் வரும். மெசேஜஸ் அப்படின்னு அலாரம்னா ஒரு டிஃப்ரெண்ட், அலாரம்னா ஒரு பர்பஸ் இருக்குது, மெசேஜ்னா ஒரு பர்பஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அலாரம் வச்சுன்னா மெசேஜ் ஸ்டாப் ஆகும், மெசேஜ் வந்ததுன்னா மெசேஜ் ஸ்டாப் ஆகாது. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே அலாரம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அலாரம் லாக். ஓகே. ஸோ NCPLC வேரியபிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இங்கே வேர்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்னு வருது பாருங்கள்.
சினிமரிக் ஆப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட வெர்ஷன்ஸ் வரும். ஸோ இது என்னென்ன வெர்ஷன் அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், டார்கெட் ஆக்சுவல் கம்பேரிசன் இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்னு வருது. ஸோ இதை வெயிட் பண்ணுவோம், இது என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், டார்கெட் வெர்ஷன் இங்கே இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் அந்த வெர்ஷன் போகிறப்ப சாஃப்ட்வேர் வந்து செக் பண்ணணும், இதுவும் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து சேமா அப்படின்னு சொல்லிட்டு. சேம்னா உங்களுக்கு வந்து கிளிக் அந்த டிக் வரும், அவ்வளோதான். ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேரில் என்னென்ன யூஸ் பண்ணிருக்கிறீங்க எல்லாமே அதோட வெர்ஷன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெஷின் ஹோம் பொசிஷன் போயிட்டு இங்கே பாருங்கள், மெனு யூசர் 3 மெனு கொடுத்துருக்காங்க, மெனு ஃபங்க்ஷன். ஓகே, மெனு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். மெஷின் பேராமீட்டர், ப்ரோக்ராம் மேனேஜர், டயக்னாஸ்டிக்ஸ் அண்ட் செட்டப். இதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் ஆட்டோ மோட்னா என்ன, சீமென்ஸில் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோ, எம்டிஏ, ஜாக், ரீபொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதெல்லாம் என்ன மீனிங், சிங்கிள் பிளாக் இருக்குங்க கீழே, சைக்கிள் ஸ்டாம்ப், சைக்கிள் ஸ்டார்ட், இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆகும் ஒரு சிஎன்சிக்குள்ளே. சைக்கிள் ஸ்டார்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து சீமன் சிஎன்சியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தென் இங்கே ஸ்பிண்டில் ஸ்டார்ட் இந்த மாதிரி பட்டன் தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி ரோட்டரி சுவிட்ச் இருக்கும், அவங்க ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, மேபி இதை ஃபீட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ XYZ ஒரு மிஷினில் வந்து 3 ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 4th ஆக்சிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. XYZ இது வந்து காமனாக எல்லா மிஷின்லையுமே இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் இன்னொரு ஆக்சிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 4th ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, 5th ஆக்சிஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. மேபி டிபெண்ட்ஸ் அப்போ அந்த நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்த பொறுத்து இருக்குது, அவங்க ஒரு நேமிங் வச்சுப்பாங்க. இப்போ 4th ஆக்சிஸுக்கு மேபி அவங்க வந்து X2, X3, X4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து முழுக்க வந்து மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ, டிசைன் என்ன கொடுக்குறோமோ அதில் நம்ம நேமிங் இந்த மாதிரி நாங்கள் கால் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறத அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு அலாரம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த அலாரம் கேன்சல் கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். மேபி இந்த சேனல் குரூப் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெஷினிங் சேனல்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு மெஷின் சேனல் 2 சேனலில் ஒரு 2 ஆக்சிஸ், ஒரு 3 ஆக்சிஸ் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நான் நீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ சினிமரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த மிஷின் நீங்கள் சினிமரிக் 808 இருக்கட்டும், 828 இருக்கட்டும், இல்லை 840D SL இருக்கட்டும், மேபி இந்த 840D ஐன்னு ஒன்று சீரீஸ் இருக்குது, மேபி அந்த சீரீஸாக இருக்கட்டும், எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சீமென்ஸில். ஓகே, ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.